சம்மரிங் ஜூட்ஸு. வெல்கம் டு மை சேனல் பால் கொள்கேட். அவ்வளோதான் லிமிட். நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல் நண்டில் பிரியாணி, அப்புறம் கனவால வறுவல். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. பால் கொழுக்கட்டைனா சும்மா தானா? தக்காளி பிதிங்கெடுத்து ஏன் மூஞ்சி மாதிரி வச்சிருக்க? தோட்டத்துக்கு போயிருந்தோம். பிரியாணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. எங்க போட்ட மாதிரி படி. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆனி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடும். ஒரு 1 டீஸ்பூன் காரத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போயே நல்லா நம்ம போட்டோன்னா நல்லா எண்ணெய் கூட நல்லா மெஜ்ஜாய் கலர் நல்லா கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஸ்லைஸாக அரிஞ்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு மேலே வச்சு பாருங்கள். ஒன்றுமே தெரியலையே. அந்த அளவு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஆஞ்சி சுத்தம் பண்ண நண்டு போட்டுக்கலாம். கல்நண்டு அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ உப்பு செக் பண்ணிப்போம். நைஸ். கொட்டையை எடுத்துடுறா. லெமன் ஒரு லெமன் ஒன்று புரிஞ்சிக்கலாம். ஆஃப் லெமன். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா வெந்துச்சு. கலர் பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துச்சு. சொல்கிறானுங்க. அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். இப்போ தம் போடுற பதம் வந்துடுச்சு. இப்போ நல்லா எல்லா அரிசியும் நல்லா சரிசமமாக பண்ணிக்கிட்டு தம் போட்டுடலாம். புஷ்பானா ஃப்ளவர் சம்ஜா ஆன் பண்ணிக்கிடா. கீழே விட என்கிட்ட என்ன கொடுக்குற?
எண்ணெய் ஊற்றிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாரி காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சீரகம், பூண்டு, பெப்பர் அரைச்சது மேலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கனவா கொதிக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தால் நல்லா வேகும். நல்லா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பண்ண கல்நண்டு பிரியாணியும் கனவா ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா நண்டு நல்லா வந்துருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.